கன்னி தெய்வத்தின் குடும்ப உறவுகளாகிய கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய நாள் மிகவும் முக்கியமான நாள் என்பதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இங்கே பல உறவுகள் எனக்கு தந்த அன்பு கன்னி தெய்வங்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கன்னி தெய்வங்களுக்காக முதலில் நான் கன்னி தெய்வம் என்றால் என்ன என்ற முதல் கேள்வியை பதிவு செய்த நாள் இன்று ஜூலை 9. இந்த நாளில்தான் நான் முதலாக கன்னி தெய்வம் என்றால் என்ன, அதாவது கன்னி என்றால் என்ன என்று முதல் பதிவை பதிவிட்டேன். இன்று வரை உங்களிடம் 365 நாட்கள் உங்களிடம் பல கேள்விகளுக்கு பதில் தந்துள்ளேன், உரையாடியுள்ளேன். நீங்களும் என்னிடத்திலே பல கேள்விகள் கேட்டிருக்கிறீர்கள். மிகவும் மகிழ்ச்சி. கடந்த ஒரு வருடத்தை நினைத்து பார்க்கிறேன் எப்படி கடந்ததென்று. இந்த 365 நாட்களையும் நாம் எப்படி கடந்து சென்றோம் என்று நினைத்து பார்க்கிறேன். மிக மிக மகிழ்ச்சி. இத்தனை நாட்களில் சுமார் 5700 உறவுகளை பெற்றிருக்கிறேன். கன்னி தெய்வ உறவுகள். இதில் பயணம் செய்யக்கூடிய அத்தனை உறவுகளின் வீடுகளிலும் கன்னி தெய்வங்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மகிழ்ச்சி உறவுகளே, பல நாட்களுக்கு பிறகு இன்று பேச வந்திருக்கிறேன். இது 1ஆம் ஆண்டை கடந்து 2வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம். இந்த கன்னி தெய்வ சேனல் என்பது இது ஒரு மிக பொக்கிஷமான சேனல். இந்த சேனலை எப்படி ஆரம்பித்தேன், எப்படி பேசுகிறேன், எவ்வாறு இவ்வளவு நாள் கடந்திருக்கிறேன் என்பதையெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. எவ்வளவோ நெருக்கடியான காலகட்டங்களிலும் எவ்வளவோ மன அழுத்தங்களான காலகட்டங்களிலும் பல இழப்புகளை சந்தித்த நேரத்திலும் கன்னி தெய்வங்களுக்காக ஓடோடி சென்று ஓடி உழைத்த ஒவ்வொரு நிமிடமும் மிகவும் பொக்கிஷமான நேரமாக கருதுகிறேன். ஒவ்வொரு ஊருக்கும் அந்தந்த ஊரில் உள்ள மக்களை சந்திப்பதற்கு நான் செல்லும் பொழுது எனக்கென்று தனிப்பட்ட முறையில் எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் நான் அப்புறப்படுத்திவிட்டு ஒதுக்கி வைத்துவிட்டு கன்னி தெய்வங்களுக்காக ஓடோடி சென்று என்னுடைய பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறேன். இந்த பயணம் வெற்றி பயணம். இந்த பணி வெற்றி பணி. நிச்சயமாக இந்த ஆன்மீகம் ஒரு நாள் இந்த உலகம் திரும்பி பார்க்கும் வண்ணம் இருக்கும். இந்த பயணத்தின் ஒரே நோக்கம் கன்னி தெய்வம் என்ற ஒரே நோக்கம் மட்டுமே. இந்த கன்னி தெய்வத்திற்காக இங்கே பேசிக்கொண்டிருக்கும் உங்களில் ஒருவனாகிய நான் என்றும் இப்படியே பேசிக்கொண்டிருப்பேன். இன்று நாம் அனைவருமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள். பிறந்த நாள் என்று கூட வைத்துக்கொள்ளலாம் இந்த கன்னி தெய்வ சேனலுக்கு. போன வருடம் ஜூலை 9ஆம் தேதி முதல் பதிவை இங்கே கன்னி தெய்வத்திற்காக பதிவிட்டேன். இந்த வருடம் ஜூலை 9 இன்று 1வது பிறந்த நாள் என்று கூட வைத்துக்கொள்ளலாம் நம் சேனலுக்கு. இது உங்கள் சேனல். என்றுமே சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, இது நம் சேனல். கன்னி தெய்வம் என்று வந்துவிட்டாலே இது நமக்கான சேனல் என்றுதான் அர்த்தம். இந்த சேனலில் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. ஏனென்றால் இங்கே எல்லா மதத்தைச் சேர்ந்த கன்னி தெய்வங்களும் இருக்கிறார்கள், எல்லா ஜாதியைச் சேர்ந்த கன்னி தெய்வங்களும் இருக்கிறார்கள், எல்லா மொழியைச் சேர்ந்த கன்னி தெய்வங்களும் இருக்கிறார்கள். மொழி, ஜாதி, மதம் அனைத்தையும் கடந்த தெய்வங்கள் தான் கன்னி தெய்வங்கள். ஆகவே அன்பு பிள்ளைகளே, அவரவருக்கு அவரவர் மதம் முக்கியம், அவரவருக்கு அவரவர் ஜாதி முக்கியம், அவரவருக்கு அவரவர் மொழி முக்கியம். ஆனால் எனக்கென்னவோ அனைத்து கன்னி தெய்வங்களும் முக்கியம் என்றுதான் நான் எப்பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் கன்னி தெய்வங்களை விட்டு கொடுப்பதே இல்லை. என்னை போன்றே என்னோடு பயணம் செய்யக்கூடிய என் பிள்ளைகளும் கன்னி தெய்வம் எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஜாதியில் இருந்தாலும் சரி, தெய்வம் தெய்வம்தான். இதை உணர்ந்து உங்களுக்கு தெரிந்தால்
ஒரு வீட்டில் கன்னி தெய்வம் இருக்கிறது என்றால் மனப்பூர்வமாக அந்த தெய்வத்தையும் நினைவு கூறி அந்த தெய்வத்தை வணங்கிவிட்டு செல்லுங்கள். என் கன்னி தெய்வ குடும்ப உறவுகளே, இன்றைய நாள் நம் கன்னி தெய்வ சேனலின் மிக மிக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். முதலாம் ஆண்டை கடந்து 2வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். கன்னி தெய்வத்திற்காக உழைக்க இருக்கிறோம். கன்னி தெய்வத்தை பற்றியே பேச இருக்கிறோம். கன்னி தெய்வத்தின் மூலமாகவே வாழ இருக்கிறோம் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு உங்கள் அனைவரிடமும் நம் கன்னி தெய்வ சேனலில் பற்றிய கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன். உங்கள் கருத்துக்கள் என்னை இன்னும் உற்சாகப்படுத்தும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உங்கள் கருத்துக்கள் எனக்கு தேவை. நம் கன்னி தெய்வ சேனலால் பயனுள்ளதா? அப்படி என்ன பயன் உள்ளது? இதில் யாரெல்லாம் பயனடைந்திருக்கிறீர்கள் என்பதையெல்லாம் கூறினீர்கள் என்றால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். அதாவது நான் உங்களிடத்தில் இப்பொழுது ரூபினிசாத்தை லைசாலத்தை பற்றி பேச கேட்கவில்லை. இந்த கன்னி தெய்வ சேனல் மூலமாக நீங்கள் எதை கற்றுக்கொண்டீர்கள்? இந்த கன்னி தெய்வத்தின் சேனல் மூலமாக உங்களுக்கு என்ன பயன் உள்ளது என்பதையெல்லாம் நீங்கள் கூறினீர்கள் என்றால் அடுத்த பதிவில் உங்களுடைய பெயரையும் குறிப்பிட்டு நீங்கள் கூறியதையும் நான் கூற ஆசைப்படுகிறேன். அது மட்டுமல்ல, இன்று ஒரு சில கேள்விகளுக்கு பதிலும் கூற இருக்கிறேன். ஏனென்றால் நிறைய கேள்விகள் இங்கே பெண்டிங் ஆகிவிட்டது. ஆக இன்றைய தினத்திலிருந்து சுமார் ஒரு 10 நாட்களுக்கு தொடர்ந்து கேள்வி பதிலுக்கு பதிலளிக்க இருக்கிறேன். ஆகவே என் கன்னி குடும்ப உறவுகள் அனைவரும் அனைத்து பதிவுகளையும் முழுமையாக பார்க்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். பார்ப்பது மட்டுமல்ல, கேட்பது மட்டுமல்ல, அதை பின்தொடர்ந்து உங்கள் கன்னி தெய்வத்தை வழிபட்டு வாழ்வில் எல்லா வளமும் பெற உங்களை மனதார வாழ்த்துகிறேன். மகிழ்ச்சி உறவுகளே, நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்வோம். முதலாம் ஆண்டை கடந்து 2வது ஆண்டுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நான் வணங்கும் கன்னி தெய்வங்களின் மூலமாக உங்களை மனதார வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், வளர்க பெயர் புகழோடு, நீண்ட ஆயுசை பெற்று நிறைந்த செல்வத்தை பெற்று குழந்தை செல்வங்களெல்லாம் நல்ல கல்வியை பெற்று வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இப்பொழுது நான் நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்கிறேன். 287வது பதிவை பார்த்துவிட்டு அன்பு தம்பி யோகராஜ் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். கன்னி தெய்வம் துணை அண்ணா, வணக்கம். நான் யோகராஜ். தாங்கள் எங்கள் கன்னிப்பதியை பார்ப்பதற்கு எங்கள் வீட்டிற்கு வந்ததற்கு நன்றி. தங்களை நான் சிறப்பாக கவனிக்க முடியாது, சற்று வருத்தமாக உள்ளது. ஏன் வருத்தப்பட வேண்டும்? கன்னிப்பதிக்கு முன் கன்னிப்பதியை காண, கன்னியை பார்க்க நான் வருகை தந்திருக்கிறேன். கன்னி தெய்வம் இருக்கிறார்களா என்பதை உங்களிடத்திலே கூற வருகை தந்தேன். அங்கே கன்னியையும் கண்டேன், உங்களையும் கண்டேன். பிறகு என்ன? உங்கள் மூலமாக கிடைத்த அன்பை பெற்றேனே, அந்த அன்பை மின்றியா என்னொன்று வந்து போகிறது? அதற்கு பதிலாக எதை கொடுத்தாலும் அது பெரிதல்ல. உண்ண உணவு கொடுத்தாலும் சரி, பொருள் கொடுத்தாலும் சரி, பணம் கொடுத்தாலும் சரி, எதுவும் உங்கள் அன்புக்கு முன்பு பெரிதல்ல. அன்பை பெற்றேன் என்ற சந்தோஷத்தோடு அங்கிருந்து புறப்பட்டு வந்தேன். சிறப்பான கவனிப்பு என்பது விருந்தோம்பலில் மட்டுமல்ல, முகமலர்ச்சியான வரவேற்பிலும் இருக்கிறது. நான் எதையும் எதிர்பார்த்து அங்கே வரவில்லை. என் நோக்கம் கன்னி தெய்வங்களை எடுத்து வணங்கக்கூடிய குழந்தைகளுக்கு கன்னி தெய்வம் அவர்களுடைய வீட்டில் வருகை தந்து அந்த குழந்தைகளை வாழ வைக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். மகிழ்ச்சி. நீங்கள் எதை பற்றும் யோசிக்க வேண்டாம் அன்பு தம்பி யோகராஜ் அவர்களே. அனைத்தும் நல்ல விதமாக அருமையாக நடைபெற்றது. உங்களை காண வந்தேன். அங்கே கன்னி தெய்வத்தையும் கண்டேன். நிச்சயமாக உங்களுடைய இல்லம் மகிழ்ச்சியோடு வாழ உங்களை அந்த கன்னி தெய்வம் ஆசீர்வதிப்பார்கள். இருப்பினும் தாங்கள் எனக்கும் என் வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஆசீர்வாதம் வழங்கி எங்கள் கன்னிப்பாட்டியை வழிபடும் முறைகளை பொறுமையாக எடுத்து கூறினீர்கள் என்று கூறினீர். மகிழ்ச்சி உறவே, அது என்னுடைய கடமை. அதற்காகத்தானே நான் வருகிறேன். வருகை தந்தது மட்டுமல்லாமல் அங்கே கன்னி தெய்வத்திடம் அனுமதி பெற்று அந்த கன்னி தெய்வங்களின் குடும்ப பிள்ளைகள் அனைவருக்குமே நல்ல காரியங்களை எடுத்து கூறுவது என்னுடைய கடமை. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்தது யோகராஜ் பேசியதை கேட்போம். மது மற்றும் தீய ஆவிகளால்
பாதிக்கப்பட்டுள்ள என் அண்ணனையும் மீட்டுத் தருவதாகவும் வாக்களித்துள்ளீர்கள். மிகவும் மகிழ்ச்சி அண்ணா. நமது அத்தைகளின் பதியை வணங்கவும் நாள் கூறுங்கள் அண்ணா. கன்னி தெய்வமே துணை அண்ணா, நன்றி அண்ணா என்று கூறியிருக்கிறார்கள். நிச்சயமாக அது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. ஒரு மகன் மது அருந்துகிறார் என்றால் அந்த தீய சக்தியிடமிருந்து அவர்களை மீட்டெடுப்பது என்பது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. நம்புங்கள், கேளுங்கள். நம்பி கேட்கும் பொழுது நிச்சயமாக கன்னி தெய்வம் தந்தே தீர்வாள் என்பதை கூறிக்கொண்டு உங்களுடைய உடன் பிறந்த சகோதரன் நிச்சயமாக மது பிடியிலிருந்து விடுபட்டு நல்ல ஒரு மகனாக அந்த ஊரில் பெயர் புகழோடு வாழ நானும் வாழ்த்துகிறேன், அவருக்காக வேண்டிக் கொள்கிறேன். இது வெறும் பேச்சல்ல, இது இந்த பதிவிற்கான பேச்சல்ல. இது நிச்சயமாக என்னுடைய உள்ளத்தில் இருந்து அன்பு தம்பி யோகராஜின் சகோதரன் மதுவிலிருந்து விடுபட்டு அருமையாக வாழ மனதார வாழ்த்துகிறேன். மகிழ்ச்சி யோகராஜ் அவர்களே, நீங்கள் அத்தைகளை வணங்க நாள் கேட்டிருக்கிறீர்கள். ஆடி 30 உகர்ந்த நாள், அவர்களுடைய திருவிழா நடைபெறக்கூடிய நாள். அந்த நாளில் நீங்கள் வருகை தர உங்களுக்கு 100 வருட அழைப்பு நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். நான் கூறினபடியால் நீங்கள் நிச்சயம் வருவீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் எனக்காக வர வேண்டாம். இங்கே இருக்கக்கூடிய கன்னி தெய்வம், இந்த கன்னி தெய்வத்தை நாம் காண வேண்டும், பார்க்க வேண்டும், வேண்ட வேண்டும், வேண்டி விரும்பி வணங்க வேண்டும் என்ற உள்ளன்போடு நீங்கள் வருகை தருவதாக இருந்தால் நிச்சயமாக வாருங்கள், வரவேற்கிறேன். மகிழ்ச்சி. ஏனென்றால் நான் யாரையும் கட்டாயப்படுத்தி அந்த ஆடி 30 விழாவிற்கு அழைப்பதில்லை. ஏனென்றால் இங்கே எந்தவித எதிர்பார்ப்பும் கிடையாது. நீங்கள் வருகை தருங்கள், வருகை தந்து அந்த தெய்வத்தை வணங்கி செல்லுங்கள். இதெல்லாம் உங்கள் கடமையாக இருக்க வேண்டுமே தவிர நான் அழைப்பதற்காக வர வேண்டும் என்றால் வரவே வேண்டாம் என்று தான் நான் கூறுவேன். தெய்வ காரியம், தெய்வ விஷயத்தில் என்றுமே நான் தெளிவாக இருப்பவன். அதிலும் அத்தைகள் விஷயத்தில் மிக மிக தெளிவாக இருப்பவன். மகிழ்ச்சி. மீண்டும் அகிலா பாலா. வணக்கம் அண்ணா. என் வீட்டில் கன்னிப்பதியை பார்ப்பதற்கு, என் வீட்டில் உங்கள் காலடி படுவதற்கு நாங்கள் பாக்கியம் செய்திருக்கிறோம். அத்தைகளுக்கும் உங்களுக்கும் நன்றி அண்ணா என்று கூறிய அகிலா பாலா அவர்களை வாழ்த்துகிறேன். உங்கள் பதியை நான் காண வந்திருந்த பொழுது உங்கள் வீட்டில் நீங்களும் உங்களுடைய சம்பந்தியும் ஒரு குழந்தையும் இருந்தது. மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் கொஞ்சம் உங்கள் வீட்டுக்கு வருவதற்கு மிகவும் சிரமப்பட்டு விட்டேன். ரூட்டு தெரியாமல் என்னை ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு விட்டுடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா மண் பாதையிலும் ஒத்தடி பாதையில் போய் மாட்டிக்கிட்டோம். காரை திருப்பவும் முடியலை, முன்ன செல்லவும் முடியலை. படாத பாடுபட்டு எப்படியோ உங்கள் கன்னிப்பதிக்கு வந்தடைந்தேன். மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனாலும் கன்னிப்பதியில் சில தவறுகள் இருந்தது, அதையெல்லாம் சரி செய்து உங்களுக்கு தந்தது மகிழ்ச்சி. என் கடமையை நான் தவறாது செய்து வருகிறேன். சமீபத்தில் கூட என்னுடைய உடன் பிறந்த சகோதரியின் கணவர் தவறிவிட்டார். தவறியிருந்த போதிலும் அந்த துக்க அனுசரணைகளை முடித்துவிட்டு, அந்த விசேஷங்களை முடித்த அடுத்த நாளே தஞ்சாவூர் புதுக்கோட்டைக்கு சென்றேன். நான் தெய்வ நம்பிக்கையில் வாழ்ந்து வருகிறேன். அந்த தெய்வ நம்பிக்கை என் இதயத்தில் இருந்து என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. அன்பு உள்ளம் கொண்ட உறவுகளே, இந்த சூழ்நிலையிலும் நான் தஞ்சாவூருக்கு சென்று புதுக்கோட்டையில் அந்த மகளை பார்த்து, அங்கே கன்னி தெய்வங்கள் இருக்கிறதை பார்த்து, அங்கே வழிபடும் முறைகளையெல்லாம் கூறிவிட்டு விடியற்காலை 3 மணிக்கு என்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்ற நான் சாயங்காலம் 3 மணிக்கு வள்ளியூர் வந்து அடைந்து விட்டேன். இது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. தொடர்ந்து பயணம். ஒரு 30 நிமிடம் அந்த தஞ்சாவூர் புதுக்கோட்டையிலிருந்து பேசியிருப்பேன். இந்த 30 நிமிடம் பேசுவதற்காக இங்கிருந்து நான் சுமார் எத்தனை கிலோமீட்டர்னு கூட மறந்துச்சு. கிட்டத்தட்ட ஃபுல்லாக ட்ராவலிங் தான். அங்கேயும் ஒரு அன்பு பிள்ளைகள் தஞ்சாவூரில் திருவாரூரிலிருந்து உங்களை காண வந்திருக்கிறோம், புதுக்கோட்டையில் நிற்கிறோம் என்று கூறியதனால் அங்கேயும் அவர்களையும் சென்று பார்த்தேன். அவர்களிடம் சிறிது நேரம் உரையாடினேன். அதிகபட்சம் 10 நிமிடம் இருக்கும். மிகப்பெரிய மகிழ்ச்சியில் அவர்கள் என்னிடத்திலிருந்து விடைபெற்றார்கள். திருவாரூரிலிருந்து 60 கிலோமீட்டர் புதுக்கோட்டை. அந்த புதுக்கோட்டைக்கு வருகை தந்து என்னை கண்டு மகிழ்ந்து பேசி உரையாடி சென்றார்கள். மகிழ்ச்சி அன்பு பிள்ளைகளே, நீங்களும் இந்த ஆடியோவை கேட்பீர்கள். உங்களையும் மனதார வாழ்த்துகிறேன். உங்கள் வீட்டு கன்னி தெய்வங்கள் உங்களை வாழ்த்தட்டும், வளர வைக்கட்டும்.
அதையும் பார்த்து மகிழ நான் தயாராக இருக்கிறேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் கன்னி தெய்வத்தின் வழிகாட்டுதல் படி வாழ்வேன். கன்னி தெய்வத்தை பற்றி உங்களுக்கெல்லாம் எடுத்துரைப்பதில் எந்தவித சூழ்நிலையிலும் நான் ஒரு படி கூட இறங்க மாட்டேன். தெளிவாகவும் திடமாகவும் நம்பிக்கையோடும் இருக்கிறேன். என் பயணம் வெற்றி மேல் வெற்றி தரும். என் பயணத்தில் தடங்களாக எது இருந்தாலும் அதை தூக்கி எறிந்துவிட்டு நான் என் கன்னி தெய்வத்தை பற்றி உலகெங்கும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சொல்லிக்கொண்டே இருப்பேன், ஓடோடிக்கொண்டே இருப்பேன் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன். யாரும் வருத்தப்பட வேண்டாம். விதி முடிந்தால் சென்றுதான் ஆக வேண்டும். என்னுடைய சகோதரியின் கணவரின் விதி முடிந்திருக்கிறது. அவருடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு நான் கன்னி தெய்வத்தின் துணையோடு என் மருமகள்கள் வாழ்வார்கள் இந்த உலகில் நல்லபடியாக என்று உறுதியாக கூறிக்கொண்டு, நான் வணங்கக்கூடிய ரூபணி சாத்தை லைசாலத்தையின் ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கும் என்பதையும் நான் உணர்வுபூர்வமாக உணர்ந்தவன் என்பதனால் அதை கடந்து சென்று உங்களிடம் உரையாட வருகிறேன். தயவுசெய்து யாரும் இங்கே RIP போட்டு விட வேண்டாம். எந்த துக்கத்தையும் பார்த்து அச்சப்படுபவன் உங்கள் லைசால் எட்வர்ட் கிடையாது. பல துக்கங்களையும் பல விஷயங்களையும் நான் கடந்து வந்துதான் ஆக வேண்டும். கன்னி தெய்வம் நம்மோடு இருப்பது உண்மையானால் நாம் எதற்கும் கலங்கக்கூடாது, நிதானம் தவறக்கூடாது. எந்த பிழை வந்தாலும் எந்த இழப்பு வந்தாலும் அதை சரி செய்ய நம் கன்னி தெய்வத்திடம் மன்றாடி மனமுருகி வேண்டி நின்றால் அவர்கள் நமக்கு வழிகாட்டுவார்கள். விதி முடிந்துவிட்டால் மட்டுமே இந்த உலகை விட்டு கன்னி தெய்வ பிள்ளைகள் செல்ல முடியும். விதி முடியாத பட்சத்தில் நாம் வணங்கக்கூடிய கன்னி தெய்வங்கள் விடவே மாட்டார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எந்தவித சூழ்நிலையிலும் நீங்கள் வணங்கக்கூடிய உங்கள் கன்னி தெய்வத்தை கைவிட்டு விடாதீர்கள், குறை சொல்லி விடாதீர்கள். நான் இத்தனை வருடம் வணங்கினேனே என்றெல்லாம் குறை கூறி விடாதீர்கள். அனைத்தும் அறிந்த தெய்வம்தான் கன்னி தெய்வம். ஒரு கதவு மூடப்பட்டால் நிச்சயமாக இன்னொரு கதவு திறக்கப்படும். மனபாரங்கள், பல சோதனைகள் அனைத்தையும் கடந்து வெற்றி பெறுபவனே கன்னி தெய்வத்தின் குழந்தையாவான். நான் கன்னி தெய்வத்தின் குழந்தை. எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் அத்தனை சோதனைகளிலும் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை கொண்டவன். அதேபோன்று என்னிடத்தில் உறவு வைத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் எந்த சூழ்நிலையிலும் கன்னி தெய்வத்தின் பிள்ளையாக மட்டுமே வாழுவேன் என்று உறுதிமொழி எடுத்து வாழுங்கள். அஞ்சாதீர்கள், கலங்காதீர்கள். எதையும் கடந்து செல்ல வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையின் விதிமுறை. இன்றைக்கே நாம் இறந்துருவோமோ அப்படின்னு நினச்சா அந்த வாழ்க்கையை வாழ முடியாது. நாம் வணங்கக்கூடிய கன்னி தெய்வத்திற்கு உண்மையாக வாழ்ந்து இந்த உலகத்தில் நற்பெயரோடு வாழ வேண்டும் என்று வேண்டுங்கள். இந்த உலகம் உங்களுக்கு வழிகாட்டும். அங்கே கன்னி தெய்வங்கள் இருந்து உங்களை வாழ வைப்பார்கள். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்வி. இப்போல்லாம் பழைய மாதிரி பேச முடியல, உடனே தொண்டை கட்டிக்கிடுது. யார் கண்ணு வச்சான்னு தெரில. என் குரல் கணீர் கணீர் என்று இருக்கும், ஆனால் இப்பொழுது தொண்டை கட்டிவிட்டது. இருந்தாலும் என் பேச்சு நிற்கப் போவதில்லை. இந்த வீடியோ சுமார் 23 நிமிடங்கள் பதிவாக இருக்கிறது. முழு பதிவையும் பாருங்கள் அன்பு உறவுகளே. அடுத்தபடியாக தமிழ் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். ரூபனிசா லைசால் அத்தைகளே துணை. உலகில் உள்ள அனைத்து கன்னி தெய்வங்களே துணை. பாட்டு இதயத்தை தொடுகிறது. சூப்பர். முடிவு திடீர் கட்டாகிறது. இதயம் அப்படியே திடீரென்று நிற்பது போல் உள்ளது. ஆனால் மெதுவாக முடியுமாறு இருந்தால் நன்றாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். மகிழ்ச்சி உறவே. இதெல்லாம் திட்டமிட்டு எழுதப்பட்ட பாடல் அல்ல. எடுத்த எடுப்பிலே எடுத்து எழுதி உடனடியாக பாடலை இயக்கியிருக்கிறார்கள். எழுத்துக்கள் என் நாவிலிருந்து வந்தது. அதை எழுதி வாசித்து பாடியவர்கள் நாகர்கோயிலைச் சேர்ந்த என் அன்பு பிள்ளைகள். இன்னும் நிறைய பதிவுகள் வரும், பாடல்கள் வரும், கலங்காதீர்கள். நிறைய கேட்க இருக்கிறீர்கள். அடுத்தபடியாக பிரபாகரன் அவர்கள்
ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். இருநூத்தி 84வது பதிவை பார்த்துவிட்டு எனது கேள்வி என்ன? வாடகை வீட்டில் குடியிருக்கும் நாங்கள் எங்களால் இயன்ற அளவில் 4 முக விளக்கேற்றி வணங்குகிறோம். எங்கள் வீட்டில் அமைக்கப்பட்டுள்ள சிறு பதியில் தேங்காய் வைத்து வணங்கலாமா? தங்களது பதிவுக்காக காத்திருக்கிறோம். கண்டிப்பாக வணங்கக்கூடாது. இது விளையாட்டு காரியமல்ல. சின்ன பிள்ளை மாதிரி கேள்விகள் கேட்காதீர்கள். நீங்கள் எப்போவுமே என்னை சரியாக பின்தொடர்ந்து வரக்கூடிய ஒரு உறவு. தப்பி தவறி கூட தவறான பாதையில் தேங்காய் வைத்தேன் மாங்காய் வைத்தேன் என்று வைத்துவிட்டு பின் விளைவுகளை சந்தித்துவிட்டு ஐயோ அம்மா என்று என்னிடத்தில் ஓடி வருவதை நான் விரும்பவில்லை. நான் வழிகாட்டிய வழிமுறைகளை பார்த்து சரியாக வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக வெற்றியடைவீர்கள். உங்கள் சூழ்நிலை எனக்கு தெரியும். வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் சொந்த வீடு வேண்டும் என்று விரும்பி வேண்டி வணங்குங்கள். நிச்சயமாக கிடைக்கும். என் மீது நம்பிக்கை வைத்து என்னுடைய பேச்சை கேட்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள், ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள். சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் பயந்து விடாதீர்கள். கன்னி தெய்வமே துணை என்று கூறிக்கொண்டு போராடுங்கள். போராடிக்கொண்டே இருங்கள். வெற்றி உறுதி. உங்களை எதிர்த்து வரக்கூடிய அம்போ வில்லோ எதுவோ, எவ்வளவு பெரிய அம்பாக இருந்தாலும் சரி, கம்பாக இருந்தாலும் சரி, அணுகுண்டாக இருந்தாலும் சரி, துப்பாக்கியாக இருந்தாலும் சரி, உங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. அனைத்தையும் தாண்டி நீங்கள் உங்கள் குடும்பத்தை வாழ வைப்பீர்கள். அதற்கு கன்னி தெய்வம் உறுதியாக உங்களோடு கூடவே இருக்கும். கன்னி தெய்வத்தை நம்பிய பிள்ளைகள் ஏமாற்றமே அடையாது. நான் உறுதியாக கூறுவதற்கு நானே உங்களுக்கு எடுத்துக்காட்டு. என் வாழ்க்கை பயணத்தை எல்லாம் கூறக்கூடிய நாட்கள் வரும், அப்பொழுது கூறுகிறேன். அத்தனை அதிசயங்களை காண்பித்தவர்கள் ரூபனிசாத்தையும் லைசாலத்தையும். அதற்காக நான் உங்களை என் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தைகளை வணங்குங்கள் வாருங்கள் என்று அழைக்கவில்லை. உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக இங்கே பேசிக்கொண்டிருக்கிறேன். கன்னி தெய்வம் என்றால் என்னவென்பதை உங்களுக்கு அறிய செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைய நாள் நமக்கு மிகவும் சிறப்பான நாள். கன்னி தெய்வத்திற்காக முதலில் நான் பதிவு போட்ட நாள். கன்னி என்றால் என்னவென்ற முதல் கேள்வியை உங்களிடத்திலே பேசி அதற்கான பதில் தந்த நாள். ஆகவே அனைவரும் இதை ஒரு பிறந்தநாள் போன்று கொண்டாட ஆசைப்படுகிறேன். ஹாப்பி பர்த்டே கன்னி தெய்வ சேனல். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே என்று நான் கூறிக்கொண்டு 2வது ஆண்டில் அடியெடுத்து உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு அடுத்த பதிவில் சந்திக்க வருகிறேன். கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை.